Welcome to Success Max MSB. Hi students, like exercise 1.7 second sum பாருங்க. Determine the values of lambda for which of the following system of equations. 3 equations கொடுத்திருக்காங்க. அதில் இருந்து லாம்டாவோட வேல்யூ என்னவா இருந்தால் யூனிக் சொல்யூஷன், இன்னொன்று லாம்டாவோட வேல்யூ என்னவா இருந்தாக்கா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதை கேட்டிருக்காங்க கொஷினில். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம மேட்ரிக்ஸை எப்படி எழுதலாம், கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ்லேருந்து மேட்ரிக்ஸ் டைப்ஸ் எப்படி எழுதலாம்னு பாருங்கள். இப்போ அங்கே இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் எப்பயும் போல் நீங்கள் எழுதலாம். 1 1 3 இது கான்ஸ்டண்ட்டாக இங்கே 0 ஆகிடும். செகண்ட் ரோ 3 லாம்டா 0, நெக்ஸ்ட்டு 2 1 2 0. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஆர்டராக மாற்றி எழுதிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா R2ஐயும் R3ஐயும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்குவோம். பிளேஸ் சேஞ்ச் பண்ணோன்னாக்கா என்ன வருங்க, ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கோங்க, தேர்ட் ரோவை செகண்ட் ரோவை மாற்றி எழுதுங்க. 2 1 2 0, தேர்ட் ரோ 4 3 லாம்டா 0. ஸோ இப்போ அந்த கார்னர் எப்பயுமே நம்ம 0 ஆக்க ட்ரை பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இப்போ இந்த பிளேஸ் 0 ஆக்கணுன்னா என்ன செய்யணும், செகண்ட் ரோவிலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்னா 2 டைம்ஸ் R1 மல்டிப்ளை பண்ணி அதை வந்து 0 ஆக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கோங்க, 1 1 3 0. இப்போ செகண்ட் ரோ பாருங்கள், இங்கே 2 1 2 0 இருக்குது. ஃபஸ்ட் ரோவை எதால் மல்டிப்ளை பண்ணணும், -2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே -2 -2 -6 0 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 0 -1 -4 0 0 -1 -4 0. நெக்ஸ்ட்டு R3யில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே R3 -2 டைம்ஸ் R2. ஸோ R3யை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க, 4 3 லாம்டா 0. நெக்ஸ்ட்டு R2வை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். R2வை -2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், -4 -2 -4 0. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 0 1 லாம்டா -4 0. இதை அங்கே அப்ளை பண்ணிக்கலாம், 0 1 லாம்டா -4 0. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு டேர்மே ஆட் பண்ணிக்கலாம், அதாவது R2ஐயும் R3ஐயும் ஆட் பண்ணால் என்ன ஆகிடும், இந்த பிளேஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ரோ அப்படியே எழுதிக்கலாம், 1 1 3 0 0 -1 -4 0. இப்போ R3யில் மட்டும் என்ன செய்ய போகிறோம், R2ஐயும் R3ஐயும் ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0, -1 + 1 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே லாம்டா இந்த ரெண்டு டேர்ம் -4 -4 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், -8 கிடைக்கும். இந்த இடத்துல 0 ஆகிடும். இப்போ இந்த கண்டிஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, யூனிக் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. யூனிக் சொல்யூஷன் அப்படின்னாக்கா இஃப் லாம்டாவோட வேல்யூ, யூனிக் சொல்யூஷன் அப்படின்னாலே கண்டிஷன் நம்மளுக்கு என்னது, ரோ ஆஃப் ஏவோட வேல்யூ 3 கிடைக்கணும், ரோ ஆஃப் A/O வேல்யூ என்னவாக இருக்கணும், 3 இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா தான் இந்த இடத்துல 3 ரோன்னு கிடைக்கும். அப்படின்னும் போது இந்த இடத்துல 8 வந்ததுன்னா இந்த பிளேஸ் 0 ஆகிடும். அப்படின்னாக்கா 2 ரோ ஆகிடும். அப்படின்னாக்கா இங்கே என்ன பண்ணணும், 8 வரக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 8. யூனிக் சொல்யூஷன் அர்த்தம், அதாவது ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவல் டு ரோ ஆஃப் A/O என்னவாக இருக்கும், 3 இருக்கும். இந்த கண்டிஷனில் இருந்துச்சுனாக்கா யூனிக் சொல்யூஷன் அர்த்தம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு, நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன வரணும், 8 வரணும். 8 வந்துச்சுனாக்கா என்ன கிடைக்கும், ரோ ஆஃப் ஏ வந்து என்னவாக இருக்கும், 2 இருக்கும். அதனுடைய ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 இருக்கும். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் A/O இதனுடைய ஆன்சரும் 2 இருக்கும். அதாவது இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே எதை விட கம்மியாக இருக்கும், மினிமம் வேல்யூ ரேங்க் ஆஃப் 3ஐ விட கம்மியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா என்ன அர்த்தம், நான் ட்ரிவியல்னு அர்த்தம், நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.